ஹாய் கைஸ், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பயம். பயம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்படின்னா, நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் சரி, அந்த பயத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஏன்னா, எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்குது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம்ங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் இருக்குது? நம்ம அது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம ஏன் இதுக்கு பயப்படணும், நம்ம ஏன் அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இப்போ நம்ம ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க இப்போது கூட்டமாக இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பயம். ஐயோ, அவங்க பேசினா நம்ம என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நமக்கு. ஆனால் அவங்களுக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது நம்ம வந்து நீ ஏன்ட்டு வந்து பேசுகிற அப்படின்லாம் எதுவுமே வந்து அவங்க நினைக்க போகிறது கிடையாது. ஆனால் அதில் நமக்கு ஒரு பயம். நம்ம அவங்கள்ட்ட போய் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஏதாவது நம்மளை பற்றி சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மூளையே நமக்காக அது அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா நம்ம இந்த விஷயமே இந்த மாதிரி புதுசாக பண்ணலை. ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றது தான் வந்து பயம். நம்ம அந்த விஷயத்த வந்து திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நமக்கு பயம் இருக்காது. இப்போது ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, இப்போ கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க, இப்போ ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக பண்ணுறீங்க. ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த பயமும் சேர்ந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுது. அந்த விஷயம் நீங்கள் வந்து இப்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே இவன் தானே, இவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களோட மைண்ட் நினச்சிக்கும். உங்களோட மைண்டு உங்களுக்கு சொல்லும் இது மாதிரி, ஓகே அவங்களாம் எதுவும் நினச்சிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இனிமேல் கீப் கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுதான் வந்து அந்த பயத்தை போக்குறது. நீங்கள் பயத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பயத்துக்காக ஒர்க் பண்ணி ஆகணும். நம்மளோட மூளை நமக்கு தெரியும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்குது, நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கான நம்ம மூளை வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பார்க்கே போக முடியாது. என்ட்ரன்ஸே போய்ட்டு திருப்பி ரிட்டன் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒன் டைம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மூளை செட் ஆகிடும். ஓகே, யாருமே எதுவுமே நினைக்கல, நம்ம பாட்டுக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு வர்றோம், எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஓகே ரைட், இதை நம்ம கீப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளை செட் ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான் மேட்ருங்க. அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி ஒரு 2 டைம் இல்லை ஒரு 3 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயமே போயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என்னமோ ஆகிடுமோ, ஐயோ எதுவும் நினச்சிருவாங்களோ, யாரும் எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்த செஞ்சிட்டிங்கனாலே போதும், அந்த பயம் போயிடும். ஸோ அதனால் ரொம்பவே நம்ம லைஃப்பை வந்து இந்த கட்டுப்படுத்தி இந்த பயம் வந்து நம்மளை வந்து வெளிலையே விடாமல் நம்ம ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டுக்குள்ளேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வெளில போகணும் அப்படின்னா பயத்தை போக்கி ஆகணும். என்ன விஷயம் பண்ணாலுமே சரி, இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டணுமா சரி, ஒரு கார் ஓட்டணுன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஸ்பீச்சு கொடுக்கணுன்னாலும் சரி, எல்லாத்தையுமே 1 டைம் இல்லை 2 டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பண்ணிடுவீங்க. அதுவே ஐயோ நம்ம கார் ஓட்டினா கொண்டு போய் எங்கேயாச்சும் இடிச்சிருவோமோ, ஐயோ நம்ம யாரும் எப்படி ஓட்டணும்னு நமக்கு கரெக்டாக தெரியாதே அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் காரே ஓட்ட முடியாது. ஸோ அதனால் இந்த பயத்தை நம்ம போக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான், நீங்கள் எந்த ஸ்டெப்பு இப்போது எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த எதனால் வருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம வந்து இப்போது ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணணும், அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. அப்படின்றப்ப அவங்க வந்து நம்மள்ட்ட ஃபோன் பண்ணுவாங்க, இது மாதிரி மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இவங்க வந்து உடனே கேட்குறாங்களே எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிடும். ஆனால் நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டை மாற்றிட்டு நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்களுக்குள்ளே வந்து ஜாலியாக உங்களுக்குள்ளே மிங்கிள் ஆகி அவங்களே பேசுவாங்க, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ சம்திங் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பயப்படுறது மாதிரி தான் அவங்களுமே ஒரு விஷயத்த பயப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் அது முடிஞ்சிருச்சு
அந்த விஷயம் வந்து பயம்னால நம்ம பயத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து எந்த செயலுமே செய்ய முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களை வந்து உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண விட்றாதீங்க. அது ரொம்ப டேஞ்சரு, உங்களை வெளிலையே விடாது. எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் பயம்தான். அந்த பயத்தை வந்து நீங்கள் எப்படியாச்சும் ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நான் சொல்லியோ இல்லை வந்து மற்றவங்க உங்களுக்கு சொல்லியோலாம் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் தான் அந்த பயத்தை போக்கி ஆகணும். உங்களால் மட்டும்தான் அந்த பயத்தை போக்குறதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலுமே சரி, அந்த விஷயத்தை ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம் போயிடும். இதுதான் நான் அப்பையிலேருந்து சொல்கிறேன். அதனால் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை வச்சு பயப்படாமல் ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கூல் பண்ண வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து அந்த வேலையை பண்ணணும். ஸோ அப்படி தான் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பயந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் அந்த வீடியோ பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து என்னால் போஸ்ட்டும் பண்ண முடியாது. இப்போ அந்த வீடியோ பண்ணுறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீ என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு வந்து ஏய் நீ என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்க, நீலாம் ஏன் பண்ணக்கூடாது யார் அப்படின்லாம் கேட்க போகிறது கிடையாது. இல்லை வந்து பரவாயில்லையே, அதாவது 2 டைப் பார்ப்பாங்க. ஒன்று நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை வந்து ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட மைண்டு ஹெல்த்தை வந்து அவங்க தான் வந்து பேலன்ஸ் பண்ணுறது பார்ப்பாங்க. ஆனால் வந்து நம்மளோட மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அவங்களே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னொருத்தவங்க வந்து பரவாயில்லையே நல்லா பண்ணுறேன், கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் 2 சைடாகவும் நம்ம திங்க் பண்ணணும். இப்படியும் ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கணும், இதையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ 2 சுச்சுவேஷனுமே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி நம்ம க்ரோத்தை வந்து நம்மளே வந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் வந்து எப்படின்னா நம்மளோட ஸ்டெப்பு ஓரளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளோட வார்த்தைகளை கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அடிக்க தான் செய்வாங்க. நம்ம அதை ஸ்டெப்பை மூவ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போயிட்டோம் அப்படின்னா அது அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியும், எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி நம்மள்கிட்டே வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹியூமனோட நேச்சர். ஸோ இது நடக்கிறது தான். ஆனால் வந்து எல்லாருக்குமே இது நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் எல்லாருமே இருக்காங்க. இங்கே எவ்வளோ பீப்புள் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட்டோம்னா அப்படின்னா நம்மளோட இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூவ் ஆகிடலாம். ஸோ அதனால் இந்த பயம் அப்படின்றது வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக அடைக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த 2025 வரப்போகுது, கண்டிப்பாக அதுலையாச்சும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணி அந்த பயத்தை போக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளால் மூவே ஆக முடியாது. ஸோ ரெசல்யூஷன் எடுக்கிறதுல முதல் ஸ்டெப்பை இதவே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணி இப்போ வந்து அவன் மற்றவங்கள்ட்ட போய் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, போஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி பாருங்கள். அது தப்பாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக அது பர்ஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் கீப் டூயிங். போக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பயம் உங்களை வந்து சாப்பிட்ரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த காலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த வீடியோ போடுறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோலையும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இருந்துட்டு போட்டோம், ஜஸ்ட் ஃபேஸ் அண்ட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் செட். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் யூ ஹேவ் டு க்ரோ யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ கீப் டூயிங் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த 2025 ஒரு ஸ்டெப் எடுத்து எப்படியாச்சும் இந்த பயத்தை போக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். ஓகே, பாய். நான் இன்றைக்கி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மதன். பாய்.